டாக்டர் பி சிவப்பிரகாசம் நுகர்வோர் பாதுகாப்பு. இன்றைக்கு சீரியல் நம்பர் 67. ஹோட்டலில் ஆர்டர் செய்த முழு பொரித்த கோழியில் லெக் பீஸை காணவில்லை என வழக்கு. ரூபாய் 10,000 இழப்பீடு வழங்க கோர்ட்டு உத்தரவு. பொரித்த கோழியில் லெக் பீஸை காணவில்லை என நுகர்வோர் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்த ஒருவருக்கு ரூபாய் 10,000 இழப்பீடு வழங்கி நுகர்வோர் கோர்ட்டு உத்தரவிட்டுள்ளது. கோவை ஜிகேஎஸ் அவென்யூ பகுதியைச் சேர்ந்தவர் கிறிஸ்டோபர் எடிசன். இவர் கோவை நுகர்வோர் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: கோவை உப்பிலிப்பாளையம் மெயின் ரோடில் மணிகண்டன் என்பவர் நடத்தி வந்த பிரியாணி கடைக்கு கடந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி குடும்பத்தினருடன் சாப்பிட சென்றேன். தந்தூரி சிக்கன் மற்றும் முழு பொரித்த கோழிக்கு கிரில் சிக்கன் ஆர்டர் செய்தேன். அப்போது ஊழியர் கோழி இறைச்சி துண்டுகளை பரிமாறினார். பரிமாற்றப்பட்ட பொரித்த கோழியில் லெக் பீஸ் துண்டு எங்கே என்று கேட்டேன். ஆனால் ஊழியர்கள் இதற்கு உரிய பதில் அளிக்கவில்லை. குறைபாட்டை செய்ய கோரிய போது குடும்பத்தினர் முன்னிலையில் என்னை மிரட்டினர். இதனால் எனக்கு அவமானம் ஏற்பட்டது. வற்புறுத்தியதை தொடர்ந்து ஹோட்டல் ஊழியர் சமையலறைக்கு சென்று சில லெக் பீஸ் துண்டுகளை தாமதமாக கொண்டு வந்து கொடுத்தார். நான் முழு கோழிக்கு பணம் கொடுத்து வாங்கியும் அதில் உள்ள லெக் பீஸ் துண்டுகளை திருடி உள்ளனர். ஹோட்டலில் விற்பனைக்காக உள்ள படத்தில் உள்ளவாறு கொடுக்காமல் உறுதிமொழியை மீறியுள்ளனர். இது நியாயமற்ற வர்த்தக நடைமுறையாகும். எனவே பில் தொகை ரூபாய் 1198 வழங்குவதும் மன உளைச்சலுக்கு உரிய இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும். இவ்வாறு அந்த மனுவில் கூறப்பட்டு இருந்தது. மனுவை விசாரணை நடத்திய நீதிபதி தங்கவேலு, உறுப்பினர் மாரிமுத்து ஆகியோர் பிறப்பித்த உத்தரவில் ஹோட்டல் உரிமையாளர் பாதிக்கப்பட்டவரின் மன உளைச்சலுக்கு ரூபாய் 10,000 கோர்ட்டு செலவுக்கு ரூபாய் 5,000 வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். இதை பார்க்கும் பொழுது சினிமா பாலியில் கோர்ட்டில் நடைபெற்ற இந்த பிரச்சனை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பதே தெரிகின்றது. வணக்கம்.